கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவின் செய்திக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்கள். அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். அன்பானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு கருத்து என்னன்னா, ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சிருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆழத்தில் போய் மீன் பிடிங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்ல, இல்லை நான் ராத்திரியெல்லாம் தேடிட்டோம், வலையெல்லாம் போட்டாச்சு, இல்லை நீங்கள் ஆழத்தில் போய் போடுங்கன்றார். அப்போ இவங்க ஆழத்தில் போய் மீன் பிடிக்கிறதுக்கான வலையை போடுறாங்க. வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வேதத்தில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல. என்னென்னா, மேட்டு பகுதியில், ஆழமில்லாத பகுதியில் மீன்கள் நிறையா இருக்காது. எத்தனையோ முறை அவங்க கடலில் மீன் பிடிக்கிறவங்க தான், அவங்க மீனவர்கள் தான். எத்தனையோ முறை கடலில் போய் மீன் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள், அது வரைக்குமே என்ன தெரியல, ஒரு இவங்க போட்டுட்ருக்கிற இடம் ஆழம் இல்லாத இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல வலையை வெடிய போட்டுருக்குறாங்க. ஒன்று இருட்டு, இரவு நேரம், அதில் எந்த இடத்துல நம்ம போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற இடம் ஆழமான இடமா மேட்டு பகுதியான இடமானு தெரியல, ஆனால் வலையை போட்டு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நம்ம கப்பலில் போகிறப்போ அல்லது போட்டில் இருக்கிறப்போ அதை ஆன் பண்ணி பார்த்தாங்கன்னா உடனே என்ன தெரியும், இது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ, பூமி கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரம், அல்லது கடல் பூமிக்கடியிலேருந்து எவ்வளோ உயரத்தில் நாம் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ ஆழத்தில் நிலம் இருக்குது, எவ்வளோ உயரத்தில் வானம் இருக்குது, இதெல்லாமே அந்த ஜிபிஎஸ் காட்டி கொடுத்துடும். இப்போ எந்த திசையில் இருக்கிறோம், எந்த திசையில் போகிறோம் அப்படின்னலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு படகு, அதில் துடுப்பு, அப்புறம் பாய்மரம் கட்டியிருப்பாங்க. காற்றடிக்கிற பக்கம் அது போய் வலையை போட்டுட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு இத்தனைக்கு மீனவர்கள் தான், பழக்கப்பட்டவர்கள் தான், தொடர்ந்து மீன் பிடித்து தன் தொழிலை நடத்துகிறவர்கள் தான். அவங்க பாருங்க, அன்றைக்கு ஏமாந்து போகிறாங்க. நான் ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, அன்பானவர்களே, சர்க்கஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கஸில் பாருங்கள், ரிங்கு விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே கம்பிகள் தொங்கப்பட்டிருக்கும், இதுக்கும் அதுக்கும் அந்த கம்பி ஆடும், இந்த இப்படி டைவ் அடித்து இப்படியெல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணி அவங்க பார்க்குறவங்கள மகிழ்விப்பாங்க. ஆனால் அந்த ரிங்கு விளையாட்டின் போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே வலை கட்டியிருப்பாங்க. அந்த ரிங்கு விளையாட்டின் போது கீழே வலை கட்டியிருப்பாங்க. மற்ற எல்லா விளையாட்டும் கட்ட மாட்டாங்க. ரிங்கு விளையாடுறப்ப மட்டும் என்ன பண்ணுவாங்க, கீழே வலை கட்டி. ஏன்னா அது ஒரு ஆபத்தான விளையாட்டு. ஆனால் கைதேர்ந்த மாஸ்டருக்கு தான் அவங்க விளையாடுறவங்க, கைதேர்ந்தவங்க தான். ஆனால் கீழே ஒரு வலை கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை தவறிட்டா, ஒருவேளை கை நழுவிருச்சுன்னா, ஒருவேளை கை தவறிடுச்சுன்னா, ஒருவேளை அந்த கம்பி அந்துருச்சுன்னா எங்கே விழுவாங்க, அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்து உயிர் போயிடும். அதுக்காக பாதுகாப்பாக ஒரு வலையை கட்டியிருப்பாங்க. நீங்கள் எல்லா சர்க்கஸில் போனீங்கன்னாலும் அதை பார்க்கலாம்.
நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மனிதன் ஏமாந்து போவது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும். எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப திறமைசாலி, நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நாமும் கூட ஏமாந்து போவோம். அப்போ கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லும், நம்ம தவறான இடத்துல நிற்கிறோம், நான் தப்பான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், தவறான காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத கடவுள் நமக்கு உணர்த்துவார். அதை தான் உணர்த்துறாரு. நீங்கள் மேட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இதில் ஆழம் இல்லை, இங்கே மீன் சிக்காது, மீன்கள் ஆழத்தில் தான் இருக்கும். அன்பானவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய உள் மனது இருக்கு பாருங்க, ஆள் மனது. இந்த மனசில் நாம் எதை செஞ்சாலும் சரி முழுமையாக தேடணும். நுனிப்புள் மேய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதையுமே ஆழ்ந்து படிக்கணும். அதனுடைய சாராம்சம் என்ன, அது எப்படி நமக்கு அது பயன்படுது அப்படிங்கிறதை உணர்ந்து தெரிந்து நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஒரு தொழில் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், இந்த தொழிலில் எப்படி இருந்தால் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும், கடுமையாக உழைக்கணும், உழைச்சி பார்க்கணும். நம்மளால் எவ்வளவு கடுமையாக உழைக்க முடியுமோ அவ்வளவு கடுமையாக நம்ம உழைச்சோம்னா நிச்சயமாக அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெற முடியும். நல்ல ஆழமாக போய் சிந்திக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு திருச்சபைக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு போனாலுமே வேதத்தை ஆழ்ந்து படிக்கணும். சும்மா நுனிப்புள் மேயர் மாதிரி படிச்சுட்டு போனால் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. கணவன் மனைவி உறவு 2 பேரும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளணும். ஒரு மனசில் என்ன இருக்குது, கணவனுடைய மனசில் என்ன இருக்குது, மனைவியோட மனசில் என்ன இருக்குது, கணவனுடைய பழக்க வழக்கம் என்ன, மனைவியோட பழக்க வழக்கம் என்ன, பிள்ளைகளோட பழக்க வழக்கம் என்ன, பெற்றோர்களின் பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாய் புரிந்து கொள்ளணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த புரிதல் இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை நல்லா. திருச்சபை மக்களுக்கும் திருச்சபை போதகர்களுக்கும் ஒரு ஆழமான புரிதல் இருந்தால் தான் திருச்சபை நல்லா இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய உழைப்பு வீண் போயிடக்கூடாது. மேற்போக்காவே கிடைக்காத இடத்துல தூண்டி போடுறது, கிடைக்காத இடத்துல வலை போடுறது, கிடைக்காத ஒரு வியாபாரத்துக்காக ஓடுறது, முடியாத ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தெரியும் இது நடக்காதுன்னு. அதுக்கு தேவையில்லாமல் முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. முதல்ல நம்ம உட்காந்து நல்லா யோசிக்கணும். எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், எதை படித்தா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியும், யார் மேலே அன்பு செலுத்தினா அவங்க நம்மை விட அதிகமாக நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க. ஒரு துரோகிக்கோ ஒரு விரோதிக்கோ நம்முடைய தியாகமும் நம்முடைய செயல்களும் இருந்துடக்கூடாது. அன்பானவர்களே, அப்போ நம்ம ஒரு ஆழமான இடத்துல ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்களா, ஆராய்ந்து அறிகிறவர்களா, எந்த ஒரு விஷயத்துமே கடுமையாக உழைக்கிறவர்களா, இடம்பொருள் ஏவல் தெரிந்து உழைக்கிறவர்களா நாம் இருக்கிறப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். நீங்கள் விடிய கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வலை போட்டு கொண்டு இருக்கிற இடம் மேட்டுப்பகுதியான இடம், ஆழமான இடம். அப்போ நம்ம எவ்வளோதான் பாடுபட்டாலும், எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோதான் சிந்திச்சாலும், எவ்வளோதான் அழுதாலும் புரண்டாலும் நம்முடைய செயல் என்பது, நம்முடைய செய் என்பது சரியான இடத்துல இருக்கிற போது தான் அது நமக்கு பயன் கிடைக்கும். சரியான இடத்துல இல்லைன்னா அது நமக்கு பயன் தராது. நம்முடைய உழைப்பும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய நேரங்களும் நம்முடைய பலனும் வீணாகும். அன்பானவர்களே, அதுக்காகத்தான் வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கிறப்ப எப்படி இயேசு கிறிஸ்து அறிவுரை சொன்னாரோ அதுபோல் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறதாக இருக்கும். அப்போ அந்த அறிவுரையை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் படிச்சுப்பாங்க. அறிவுரைகளை தள்ளாதீங்க, யார் அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ அந்த அறிவுரையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெற முடியும், நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை மீனவர்கள் அள்ளினது போல நாம் காலம் முழுவதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் ஏனோ தானோ என்று நுனிப்புள் மேய்கிறவர்களாக
மேற்கு பாங்கான இடத்துல வலை வீசுகிறவர்களாக நாங்கள் இருந்து விடாமல் ஆழ்ந்த சிந்தனையோடு ஆராய்ந்து அறிந்து ஆழமான இடங்களிலே எங்களுடைய வலைகளை போட்டு ஆண்டவரே மீன்களை வலை கிழிந்து போகத்தக்க அள்ளினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அறிவோடும் ஆராய்தலோடும் புரிதலோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் நாங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு போதிக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க நீங்கள் கிருபை பாராட்டு. தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.